ஹே ஹாய்டா! இன்னைக்கு நம்ம 7 பீட்ஸ் 2 ஹார்ட்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பார்ட் கேட்காதவங்க போய் கேட்டுட்டு வாங்க. அப்பதான் இந்த எஃப்எஃப் உங்களுக்கு புரியும். ஹெட்செட் மஸ்ட், டோன்ட் பி அ டிப், ஜஸ்ட் இமேஜின். சரி வாங்க நம்ம இப்ப டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, விஜி வந்துட்டு பால்கனியில நின்னுட்டு காஃபி குடிச்சிருப்பா. காஃபி குடிச்சிட்டே பக்கத்து வீட்டு பால்கனிய பார்த்துருப்பா. பார்க்குறப்ப அவளுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா, அங்க வி நிக்கிறான். மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சா? என்னோட இந்த ஹாலுசினேஷன் அப்படின்னு அவன் நினச்சிட்டே விய பார்த்துட்டு அவனும் அவளையே பார்த்துட்டு நிற்க, வி தாராவை பார்த்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுறான். ஆனால் தாராக்கு இது ஹாலுசினேஷன் நினச்சிட்டு அவள் அப்படியே நிற்கிறா. வி அப்புறம் பார்த்துட்டு விஜி விஜி இங்கே பாரு அப்படின்னு கூப்பிட, அப்போ தான் அவளுக்கு புரியுது. ஓ, இது கற்பனை இல்லையா, நிஜமா? விஜிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போது மற்ற மெம்பர்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு விஜிக்கு ஹாய் சொல்லிவிட்டு வெல்கம் டு அவர் கண்ட்ரின்னு எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போ தான் அவளுக்கு புரிய வருது இது உண்மைதான் அப்படின்னு. விஜிக்கு ஹாப்பினஸில் பேச்சே வரல. கொஞ்ச நேரம் அவங்க எல்லார்கிட்டேயும் பேசிட்டு அவள் உள்ளே வந்துட்டு உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. என்ன விஜி, சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? ஐயோ ஒயன் தேங்க்ஸ், இந்த நாளில் நான் என்னோடய லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். அவள் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. உங்கள் 2 பேருக்குமே டேஸ் இப்படியே போகுது. பிடிஎஸ்க்கு இன்னும் 2 டேஸில் கான்சர்ட் இருக்குது. யாருக்கும் நிற்க கூட நேரம் இல்லை, வேலை சரியாக இருக்குது. அப்போது விஜி உங்ககிட்ட வந்துட்டு ஒயன் ஒயன் சொல்லு விஜி, என்ன விஷயம்? இல்லை, நான் ஒன்று கேட்பேன், நீ தப்பாக நினச்சக்கூடாது. அது நீ கேட்குறத பொறுத்து இருக்குது. அது உனக்கும் ஆரம்புக்கும் என்ன பிரச்சனை? ஏன் நீங்கள் 2 பேருமே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க? அப்படி சண்டை போட்டாலும் உங்கள் 2 பேருக்கும் அதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று இருக்குது. அது மட்டும் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். நீ ஆரம்ப பார்க்கும்போது உன்னோட கண்ணில் அது தெரியுது ஒயன். விஜி, சும்மா கண்டதையும் பேசாத. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலே ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். ஒயன், ஏய் சொல்லு சொல்லு, உனக்கு ஆரம் பிடிச்சிருக்கு தானே? ஏய் என்ன பேசுகிற நீ? அவர் அங்கே தான் இருக்காரு, மெதுவாக பேசு. இல்லை, நான் போய் ஆரம்பிக்கிட்டேயே உன்னை பற்றி சொல்ல போகிறேன் இரு அப்படின்ட்டு அவள் ஓடுறா. நீங்கள் ஏய் விஜி நெல்லடி போகாத. ஆரம் ஆரம் ஆரம், ஒயனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு அவள் கேட்க, ஆரம் என்னன்னு புரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்க. நீங்கள் ஓடி வந்துட்டு ஆரம் அது 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 விஜி சொல்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க. ஆரம்க்கு திரும்பவும் ஒன்றுமே புரியல. அவன் திருன்னு முழிக்கிறான் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு. நீங்கள் அப்போ தான் எல்லாத்தையும் திங்க் பண்ணுறீங்க. ஆஹா, இவ்வளோ நேரம் இவ தமிழை தானே நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம், இவ்வளோ இப்போ தமிழை தானே சொன்னா, அப்பாடா அப்படின்னு நீங்கள் அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு, ஆரம்க்கு இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவன் உங்களை பார்க்க, தாரா ஏதோ சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? அது வாரம் அப்படின்னு நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஐயோ என்னத்தை சொல்கிறது, இவன்கிட்ட என்னத்தை சொல்லி இப்போ சமாளிக்கிறது? ஐயோ ஏன் ஏதாவது யோசிடி, ஏதாவது ஐடியா மாட்டோம். ஐயோ ஒன்றுமே மாட்ட மாட்டேங்குதே, இப்போ நான் இவங்கிட்ட என்னத்தை சொல்லி சமாளிக்க? ஒயன் யோசி 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 அப்படின்னு நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிட்டு நிற்க, ஹியாங் இங்கே என்ன பண்ணுறீங்க, வாங்க ஜிம்மு போகலாம் அப்படின்னு வி கூப்பிடவும், ஓகே சார் நீங்கள் போயிட்டு வாங்க, நம்ம இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிவிட்டு, அப்பாடா தப்பிச்சா போதும் அப்படின்னு அங்கேருந்து ஓடிட்டீங்க. ஜிம்மில் எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு பெஞ்சில் சிட் பண்ணியிருக்கீங்க. ஆரம் கண்ணாடி வழியாக அவங்கள பார்க்குறான். நீங்கள் ஒரு ட்ராக் பேண்ட் போட்டுட்டு டிஷர்ட்டும் போட்டிருக்கீங்க. டிஷர்ட் ரொம்ப டைட்டாக இல்லை, பட் உங்களோட ஷேப்ஸ் அழகாகவே தெரியுது. அப்போ அவன் உங்களை பார்த்துட்டு, ஆஹா நான் சொன்னதுக்காக அவள் ஒரு சைஸ் பெருசாக டிஷர்ட் வாங்கியிருக்கா, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு அவன் உங்ககிட்ட வந்து, ஒயன் தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை, நான் சொன்னதுக்காக நீ ஒரு சைஸ் பெருசாக வாங்கியிருக்கல, அதுக்கு தான் டிஷர்ட். ஹலோ, நீங்கள் சொன்னதுக்காக நான் வாங்கலை, எனக்கு அவ்வளோ டைட்டாக போட்டதெல்லாம் பிடிக்காது, அதனால தான் அது வேணான்னு ஒரு சைஸ் பெருசாக வாங்கிக்கிட்டேன். நீங்கள் சொல்லவும் ஆரம் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் அவன் அப்படியே போயிட்டான்.
நீங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத யாக்ஷி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளோட டீம்ல இருந்த அவளோட ஃப்ரெண்டு ஜீவா அவகிட்ட வந்து, "என்ன யாக்ஷி, நீ தான் அவள ட்ராக் டீ ஷர்ட் போட்டுட்டு வர சொன்ன. ஆனா அவள பாரு, அவ ரெகுலரா போடுற அந்த ட்ரெஸ்ஸ விட இதுல ரொம்ப செக்ஸியா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற மாரி இருக்கா. ஆரம் பாரு, அவகிட்ட போய் எப்ப பார்த்தாலும் அவரே தான் போய் பேசுறாரு. போற பக்கம் பார்த்தா ஆரம் அவ பக்கம் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். உன்ன நினைச்சா தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு." அப்படின்னு அவ நல்லா செம்மையா கொளுத்தி போட்டுட்டு போயிட்டா. இப்போ ஏற்கனவே யாக்ஷி உங்க மேல ஆரம் கூட ட்ரெஸ் வாங்க போனதை பார்த்துட்டே செம்ம கோவத்துல இருந்தா. இப்போ சொல்லவா வேணும், பார்க்க யாக்ஷியோட டீமுக்கு மாத்திருந்தாங்க. ஹாய் ஒயன். ஹாய் பார்க். பார்க் உங்களை பார்த்துட்டு, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க, பட் நல்லா இருக்கு. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் பார்க்கும் பேசிட்டு இருக்க அங்க வந்த யாக்ஷி உங்களை பார்த்துட்டு, ம் எல்லாரையும் பேசியே மயக்கிடுவ போல இருக்கு அப்படின்னு சொல்ல பார்க் ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ள யாக்ஷி பார்க்க பார்த்து, பார்க் நீங்க கொஞ்சம் போறீங்களா, நாங்க 2 பேரும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே அவரு வேற வழி இல்லாம அங்கேருந்து போறாரு. அவரு போனதும் யாக்ஷி உங்களை பார்த்துட்டு, விளக்குமாருக்கு பட்டு கொஞ்சம் கட்டினா மட்டும் அது விளக்குமாறு ஆயிடுமா, அப்பவும் அது விளக்குமாறு தான் அப்படின்றா. நீங்க ஐயோ இவ என்ன சொல்றா அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஆ, அடுத்தவங்க பணத்துல நல்லா தண்ணி மாதிரி செலவு பண்ற போல. என்ன பேசுறீங்க? யார் பணத்தை நான் செலவு பண்றேன்? ஏய், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு நிஜமாவே புரியலையா, இல்ல சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி நடிக்கிறியா? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இவ்வளோ காஸ்ட்லியான பிராண்ட் ட்ரெஸ் வாங்க உங்ககிட்ட பணம் இருக்கா? நீ ஆரம் கூட அவரோட டிசைனர் ஷாப்க்கு போனதை நான் பார்த்தேன். ம், உனக்கு அவர் தானே இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆ, அவரோட போனது உண்மைதான். ஆனால் எனக்கு அவர் ஒன்றும் பேமெண்ட் பண்ணலை, நான் தான் பண்ணிக்கிட்டேன். இதை என்ன நம்ப சொல்றியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இனிமே ஆரம்பிக்கிட்ட நீ பேசுகிறத நான் பார்த்தேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏன் சொல்கிறேன்னா, நானும் ஆரம்பம் டேட் பண்ணுறோம் அப்படின்னு அவ சொல்ல, இதை நீங்கள் எதிர்பார்த்தது தான். ஆனாலும் அது அவளே உங்ககிட்ட வந்து சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமா ஒரு மாதிரியா இருக்கு. இருந்தாலும் நீங்கள் அதை ஃபேஸில் எதுவுமே உங்களோட ஃபீலிங்ஸ் காட்டாமல் நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அமைதியாக எதுவுமே பேசாமல் இருக்கீங்க. திரும்ப அவளே உங்ககிட்ட பேசுகிறா. உனக்கு அது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல, அதனால் தேவையில்லாமல் எதுவும் கற்பனை பண்ணிக்கிட்டு பணக்கார வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படாத. அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அதோட ஆரமோட ஸ்டேட்டஸ் என்ன, அவரோட அழகு என்ன, அதெல்லாம் விடு. அவரோட ஒரு கான்சர்ட்டோட ஒரு டிக்கெட் உன்னால் வாங்க முடியுமா? அதோட விலை என்னன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு உனக்கு? ஏதோ இப்போ சிஓ சாரை மயக்கி வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சொகுசாக இருக்க. சிஓ சார் இல்லைன்னா உன்னோட நிலைமை என்னன்னு நினச்சி பாரு. அதுதான் உன்னோட தகுதி. அதனால என்னதான் ஊர்க்குருவி மேலே மேலே பறந்தாலும் அதால் கழுகாக முடியாது, சரியா? அதனால உன்னோட தகுதி என்ன நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நடந்துக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்பிட்டா. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அதே இடத்துல அப்படியே நிற்கிறீங்க. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு காதில் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கு. நீங்கள் அப்படியே நின்றுட்டு திங்க் பண்ணுறீங்க, அவ தான் ஆரம்புக்கு பொருத்தமானவ. நான் எந்த விதத்துலேயும் அவனுக்கு தகுதியானவ கிடையாது. யாக்ஷி சொன்னதில் எந்த தப்புமே இல்லை. அவ சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நீங்கள் அங்கேயே நினச்சிட்டு திங்க் பண்ணிகிட்டே நிற்க, அப்போது பார்க் வராரு. வந்து உங்களை கூப்பிடுறாரு. ஆனால் நீங்கள் அவர் கூப்பிடுறது கூட தெரியாமல் அப்படியே அதே திங்க் பண்ணிட்டு நிற்க, அவர் உங்கள் ஷோல்டரில் கை வச்சு உங்களை ஷேக் பண்ணுறாரு. என்னாச்சு ஒயன்? யூனா ஏதாவது சொன்னாங்களா? நீ ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? உன்னோட முகமே சரியில்லையே. அப்போ தான் நீங்கள் நிதானத்துக்கு வந்துட்டு உங்களோட ஃபேஸில் கஷ்டப்பட்டு ஸ்மைலை வர வச்சுட்டு அவரை பார்க்குறீங்க. பார்க் ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. இப்படி கண்டினியூவாக கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? அது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவர் உங்களை பார்க்குறாரு. சரி, ஏதோ நடந்திருக்கு, ஆனால் நீங்கள் அதை என்கிட்ட மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி
அவருமே நினச்சிக்கிட்டு உங்கள தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லிட்டு, "ஒயன் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் போய் அந்த ஒர்க்க பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. நீங்க அங்கேயே நின்னுட்டு இருந்தா, அதுக்கு மேல அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து ஓடுறீங்க. பிசியோ ரூம்குள்ள போயிட்டு, டோர் லாக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப கத்தி அப்படியே அழறீங்க. நானும் அவனும் கண்டிப்பா சேர வாய்ப்பே இல்ல அப்படின்னு தெரிஞ்சாலும், அவன் மேல எனக்கு நாளுக்கு நாள் லவ் அதிகமாயிட்டே தான் போகுதே தவிர, குறையவே மாட்டேங்குது. என்னால என் மனச கட்டுப்படுத்தவே முடியல. மனசு ஏன் இப்படி வலிக்குது? இந்த வலிய என்னால தாங்கவே முடியல. அப்படின்னு நீங்க தேம்பி தேம்பி அழ, டோர் நாக் பண்ற சவுண்ட் கேக்குது. டோர் நாக் பண்ற சவுண்ட் கேக்குது. உங்க டியர்ஸ் எல்லாத்தையும் வைப் பண்ணிட்டு நீங்க போயிட்டு டோர ஓப்பன் பண்றீங்க. ஆரம் தான் நிக்கிறான். அவன் உங்க ஃபேஸ் பார்த்த உடனேயே தெரிஞ்சிருச்சு. நீங்க நல்லா அழுதுருக்கீங்கன்னு. உங்கள பார்த்துட்டு, "ஒயன் என்னாச்சு? அழுதியா? நீயும் யாக்ஷியும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? யாக்ஷி உன்கிட்ட என்ன சொன்னா? சொல்லு" அப்படின்னு அவன் கண்டினியூவா உங்ககிட்ட கேள்வியா கேட்க, நீங்க நீங்க அவன பார்க்குறீங்க. அவனோட இந்த கேரிங்னஸ், அவனோட மேல உள்ள லவ்வ இன்னுமே உங்களுக்கு அதிகமாகுது. நீங்க அவன் கிட்டக்க போய் அவன அப்படியே டைட்டா ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறீங்க. "நீ நீ எனக்கு கிடைக்கவே மாட்டியா? நம்ம 2 பேரும் சேரவே முடியாதா? என்னோட இந்த லவ் ஒரு ஒன் சைட் லவ்வா முடிஞ்சு போயிடுமா?" அப்படின்னு நீங்க அப்படியே தமிழ்ல பேசிட்டே ஓன்னு அழ, ஆரம்க்கு நீங்க இப்படி ஹக் பண்ணோனே அவனுடைய ஹார்ட் பீட் எல்லாம் ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க என்ன பேசுறீங்க? ஏன் அழறீங்க? எதுவுமே அவனுக்கு புரியல. நீங்க என்ன லாங்குவேஜ் பேசுறீங்கன்னு கூட அவனுக்கு தெரியல. ஆனா, எப்படியாவது இந்த லாங்குவேஜ நம்ம கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு அவன் திங்க் பண்ணிக்கிட்டே உங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு அப்பதான் நீங்க என்ன முட்டாள்தனம் செஞ்சிருக்கீங்கன்றே உங்களுக்கு புரியுது. அவன டக்குனு தள்ளி விட்டுட்டு, ஆரம் எதுவுமே சொல்லாம நீங்க ஏதோ கன்ஃப்யூஸ்டா இருக்கீங்க அப்படின்ட்டு அவனுமே சைலண்டா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு அவன் அமைதியா நிக்கிறான். அவனோட இந்த அமைதி உங்கள இன்னுமே கோபப்படுத்துது. ஆரம், ஏன் ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்கு என் மேல இவ்ளோ அக்கறையா இருக்கீங்க? நான் உங்களுக்கு யாரு? அப்படின்னு நீங்க அழுகையா அப்படி கேட்க, ஆரம்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம, "நீ நீ என்னோட ஸ்டாஃப். நீ அழும்போது நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்?" அப்படின்னு அவன் தடுமாறி சொல்ல, "ஓ! அப்படியா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உங்களோட இந்த கேரிங்னால நான் எவ்வளோ வலிய அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு நீங்க அப்படியே உடைஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டீங்க. ஆரம் உங்கள பார்த்துட்டு அவன் அப்படியே உங்க கிட்டக்க வர, "தயவு செஞ்சு என்கிட்டக்க வராதீங்க. நான் ஒன்றும் ஜடம்லாம் கிடையாது. எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. உங்களோட இந்த நெருக்கத்தையும், உங்களோட இந்த கேரிங்கையும் என்னால சாதாரணமா எடுத்துட்டு போற அளவுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய மனசுலாம் இல்ல. அதனால என்கிட்ட வராதீங்க." "என்ன ஒயன் பேசுற? நான் என்ன பண்ணேன் அப்படி? நீ ஏன் இப்படி? உனக்கு என்னதான் ஆச்சு?" அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் மறுபடியும் உங்ககிட்ட அப்படியே நெருக்கமா வர, "உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீங்க பக்கத்துல வராதீங்க. நீங்க என்கிட்ட அக்கறையா பேசுறது இது எதுவுமே எனக்கு புடிக்கல. அதனால தயவு செஞ்சு உங்களோட தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஆளோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. இல்ல வேற ஏதோ இருந்தாலும் அவங்களோடவே நிறுத்திக்கோங்க. என்கிட்ட வராதீங்க." சொல்லிட்டு நீங்க டோர ஓப்பன் பண்ணிட்டு வெளியில அப்படியே ஓடிர்றீங்க. ஆரம்க்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியவே இல்ல. எதுக்கு அலறீங்க? என்ன சொல்ல வரீங்க? இது எதுவுமே புரியல. ஏதாவது புரிஞ்சாவாச்சும் நம்ம அடுத்தது என்ன செய்யலான்றது தெரியும். இவ பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? அப்படின்னு அவன் அப்படியே சேடா நிக்கிறான். இப்போ உங்க மொபைல்ல ஒரு மெசேஜ் டோன் வருது. நீங்க எடுத்து பார்க்குறீங்க. "என்னடா இப்ப எப்படி இருக்க? டைம் இருந்தா என்ன பார்த்துட்டு போயேன். ஆஃபீஸ் வாயேன்" அப்படின்னு சிஓ கேட்டிருக்காரு. நீங்க சிஓ டோர இப்ப நாக் பண்றீங்க. "ஒயன் உள்ள வாடா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" "ஆ நல்லா இருக்கேண்ணா. அம்மா எப்படி இருக்காங்க?" நல்லா இருக்காங்கடா. நீ ஏன்டா ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கு?" "இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. நல்லா தான் இருக்கேன்." "சரிடா, அம்மா உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் என் கூட ஒர்க் முடிச்சுட்டு வரியா?"
உங்களுக்கும் மனசு சரியில்லையா? கொஞ்சம் அம்மாவ பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. நீங்களும் சரிண்ணா நான் வரேன். ஈவினிங் பார்க்கலாம். நான் பார்க்கிங்கில வெயிட் பண்றேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. நீங்க இப்போ சிஓ வீட்ல தான் கார விட்டு இறங்குறீங்க. அம்மா வாசல்லையே அப்படியே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்கிறாங்க. "ஓயன் எப்படிம்மா இருக்க?" "அம்மா" அப்படின்னு நீங்க அவங்கள போயிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே அழுவையா வருது. கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, "அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க?" "நல்லா இருக்கேன்டா. உள்ள வா." நீங்களும் உள்ள போறீங்க. அவங்க எப்போதும் மாரியே உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாமே ரெடியாக்கி வச்சிருக்காங்க. நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டேபிள்லயே உட்கார்றீங்க. உங்களுக்கு எதுவுமே பேசவும் தோணவே இல்ல. அப்படியே அமைதியாவே இருக்கீங்க. அம்மா உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு வாய் எடுத்து வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்ல. ஆரம் மேல உள்ள லவ் உங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. யார்கிட்டயாவது கொஞ்சம் சொன்னா உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் போல இருக்கு. அப்படி சொன்னா, யாராவது நம்மள அவன் பணத்துக்காக லவ் பண்றோம்னு நெனச்சுக்கிட்டா நம்ம என்ன பண்றது? அப்படின்னு திங்க் பண்றீங்க. அம்மாகிட்ட சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனா, அவங்களும் நம்மள தப்பா நெனச்சுக்கிட்டா என்ன பண்றது? அப்படின்னுட்டு நீங்க உங்க பிளேட்ல கை வச்சுட்டு சாப்பிடாம அப்படியே யோசிச்சுட்டே இருக்க, அவங்க உங்கள பார்த்துட்டு, "ஒயன், ஒயன் என்னடா? ஏதோ ரொம்ப தீவிரமா திங்க் பண்ணிட்டுருக்க?" "ஆ அம்மா அது அண்ணாக்கு பொண்ணு பார்த்துட்டீங்களா?" அப்படின்னு நீங்க பேச்ச மாத்த, "இன்னும் இல்லடா. இவன்கிட்ட யார காட்டுனாலும் வேணாம் வேணான்னு சொல்றான். நான் என்னடா பண்றது?" அப்படின்னு அவங்க அப்படியே கவலையா சொல்ல, "அம்மா அப்போ நான் வேணா காட்டட்டுமா?" "ஆ சொல்லுடா" அப்படின்னு அவங்க ஆர்வத்தோட கேட்க, "அம்மா அது யாருன்னா, நம்ம அண்ணா கூட ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்க நேம் கூட ஆ சூஜின் அவங்க தாம்மா." சிஇஓ எதையுமே கண்டுக்காம அப்படியே அமைதியா அவரு சாப்பிட்டுட்டு இருக்காரு. "லீ இந்த பொண்ணு உனக்கு புடிச்சிருக்கா?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, "அம்மா உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னு சாகடிக்கிறீங்க." அப்படின்னு அவரு கோவமா சொல்ல, "அண்ணா இப்போ ஏன் அம்மாகிட்ட கோவப்படுறீங்க? நான் தானே சொன்னேன், என்கிட்ட உங்க கோவத்த காட்டுங்க. அம்மாகிட்ட காட்டாதீங்க." அப்படின்னு நீங்க அப்படியே பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்றீங்க. "அது இல்லடா." அவரு ஆரம்பிக்கும்போதே, "அண்ணா என்ன உங்களோட தங்கச்சியா உண்மையா நெனச்சீங்கன்னா, நீங்க சூஜன் கூட டேட்டிங் மட்டும் ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்க. அப்புறம் புடிக்கலன்னா உங்களோட இஷ்டம். நாங்க 2 பேரும் தலையிட மாட்டோம். ஓகேவாண்ணா?" அப்படின்னு நீங்க ஆர்வத்தோட கேட்க, அவரும் வேற வழி இல்லாம ஓகே சொல்றாரு. கொஞ்ச நேரம் நீங்க 3 பேருமே அங்க இருந்துட்டு சாப்பிட்டுட்டே அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. "அம்மா டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேம்மா." "இங்கேயே தங்கிக்கோன்னா கேட்க மாட்டேங்கிற. உன்னை அனுப்ப மனசே இல்ல." "அம்மா கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஒரு மருமகன் வந்துருவாங்க. அப்புறம் என்ன?" அப்படின்னு அவங்கள இடிக்க, "தேங்க்ஸ்டா. நீ இல்லைன்னா கண்டிப்பா அவன் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். நீ தான் ஏதோ அப்படி இப்படின்னு பேசி அவனை ஒத்துக்க வச்சிட்ட. இதுக்கெல்லாம் எதுக்கும்மா தேங்க்ஸு? ஒரு தங்கச்சின்னா அதை தானேம்மா செய்வாங்க. நானும் அதை தான் பண்ணேன்." அப்படின்னு நீங்கள் அவங்கள போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. "ஒயன் இதை பக்கத்து வீட்டு பசங்கள்கிட்ட கொடுத்துரு. இதை உன்னோட ரூம்மேட் இருக்கால அந்த பொண்ணுக்கு இதை எடுத்துகிட்டு போ." அப்படின்னு அவங்க 2 பாக்ஸை கொடுக்குறாங்க. "ஒயன் நீ ரெடியா? நான் டாக்ஸி புக் பண்ணிடுறேன்." அப்படின்னு சிஓ கேட்க, "ஆ ரெடிண்ணா. நீங்கள் புக் பண்ணுங்க." "ஒயன்" அப்படின்னு அம்மா உங்கள கூப்பிட நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. "ஆ சொல்லுங்கம்மா." "உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்ததுன்னா அம்மா கிட்ட சொல்லுடா. உனக்காக அம்மா இருக்க. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கஷ்டப்படாதடா." "அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு நீங்க 2 பேரும் இங்கே பேசிட்டு இருக்கப்ப சிஓ வந்துட்டு, "இன்னும் என்ன பண்ணுறீங்க? டாக்ஸி வந்துடுச்சு வாங்க." "ஓகேம்மா பாய்." "ஓகேடா நல்லா சாப்பிடு. உனக்கு அங்கே தனியாக இருக்க பிடிக்கலன்னா இங்கே ஓடி வந்துரு. அம்மா இருக்க சரியா?" அப்படின்னு அவங்க பாய் சொல்ல, "ஆ ஓகேம்மா பாய். பாய் பாய் அண்ணா." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்ஸியில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. "ஒயன் பாய்டா. வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. லாஸ்ட் டைம் மாதிரி பண்ணிடாத." அப்படின்னு சிஓ சொல்ல, உங்களுக்கு ஒரு செகண்ட் அன்னைக்கு நடந்தது எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே வந்து போகுது. உங்கள் கையெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. பயம் அவ்வளோ இருக்குது உங்களுக்கு. இருந்தும் நீங்கள் பயத்தை காட்டாமல், "ஓகேண்ணா நீங்கள் மறந்துடாதீங்க. சூஜன் கூட டேட் போகணும். ஓகேவா? பாய் பாய்ண்ணா." அப்படின்னுட்டே நீங்கள் கிளம்புறீங்க. நீங்கள் வீடு போய் சேர்ற வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதெல்லாம் நினைக்கிறனால. "விஜி எங்கே இருக்க? விஜி விஜி" அப்படின்னு நீங்கள் விஜியை கூப்பிட்டுக்கிட்டே உள்ளே போகிறீங்க. "ஒயன் இங்கே தான் கிச்சனில் இருக்க."
என்ன பண்ணுற நீ கிச்சனில்? ரொம்ப பசிக்குது ஒயன், அதான் ஏதாவது சாப்பிட்லான்னு வந்தேன். அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேணாம், இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு நீங்கள் ஒரு பாக்ஸை அவகிட்ட கொடுத்துட்டு விஜி பாக்ஸை வாங்கி திறந்து பார்த்துட்டு, வாவ் நம்ம ஊர் சாப்பாடு, அப்பா சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆர்வமாக சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஏ விஜி நின்றுக்கிட்டே சாப்பிடாத, போய் உட்காந்து சாப்பிடு. போவேன் எப்படி சாப்பிட்டாருன சாப்பாடு வயிற்றுக்குள்ளே தான் போக போகுது அப்படின்னு அவ ஃபுட் எடுத்து வாய்க்குள்ளே திணிக்க, சரி சரி மெதுவாக சாப்பிடு, விக்கிக்க போகுது. ம் இப்போ என்ன ஒயன்? இல்லை நீ சாப்பிட்டுட்டு இந்த பாக்ஸை போய் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்றியா? ஒயன் என்னை நிம்மதியாக நீ சாப்பிட விட மாட்டியா? நான் சாப்பிட முடிக்க ஒரு 1 hour ஆகும் அப்படின்னு அவள் உங்ககிட்ட கேட்க, இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே, சரி சரி நானே போகிறேன், நீ நல்லா மெதுவாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே பக்கத்து ஃப்ளாட்டுக்கு போகிறீங்க. காலிங் பெல் அடிச்சுட்டு, கடவுளே அரை மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு அங்கே கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலை போட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. வாங்க ஒயன் அப்படின்னு ஜென்னு டோரை ஓப்பன் பண்ணுறான். இல்லை சார், சிஇஓ அம்மா ஃபுட்டு கொடுத்தாங்க, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்தாங்க சார் அப்படின்னு நீங்கள் உள்ளே போகாமே வெளியே நின்றுட்டு கொடுக்குறீங்க. அவங்கள பார்த்துட்டு, ஒயன் உள்ளே கூட வர மாட்டிங்களா? அப்படியெல்லாம் இல்லை சார், கொஞ்சம் வேலை இருக்குது, அதான் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நான் இப்படியே கிளம்பிடுவேன். ஜின்னு விடாமல், இல்லை ஒயன் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போகிறான். நீங்கள் பின்னாடி பாக்ஸ் எடுத்துகிட்டு அவன் பின்னாடியே போகிறீங்க. அங்கே ஹாலில் சோஃபாவில் வி உட்காந்துருக்கான். நீங்கள் அவன்கிட்ட பாக்ஸை கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப பார்க்குறீங்க. வி உங்களை பார்த்துட்டு, ஒயன் எங்கே போகிறீங்க, எனக்கு ஒரு ஹெல்ப்பு. சொல்லுங்கள் சார், கொஞ்சம் கிச்சனில் இருந்து ஒரு பிளேட்டும் ஸ்பூனையும் எடுத்துகிட்டு வரீங்களா? நீங்களும் வேறு வழி இல்லாமல், ஓகே சார், கிச்சன் எங்கே இருக்குது அப்படின்னு தேட, அதுவும் அந்த பக்கம்தான் அப்படின்னு அவன் கை காட்டுறான். நீங்களும் கிச்சன் கிட்டே போகிறீங்க. அப்போது ஜின்னு வந்துட்டு, டேய் இப்போ எதுக்குடா அவகிட்ட வேலை வாங்குற அப்படின்னு அவன் கோவமாக கேட்குறான். ஏன் ஒயன் ஆரம்ப பார்த்தாலே ஓடி ஒளிகிறாங்க. சரி அதான் 2 பேரையும் கொஞ்சம் நேரம் நேருக்கு நேரு கொஞ்சம் சந்தித்து பேச வாய்ப்பு தருவோமே, அதனால தான். இதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆறீங்க அப்படின்னு வி எப்படி கூலாக கேட்க, ஜின்னும் அதனால தான் ஒயன் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாளா அப்படின்னு அவனும் போயிட்டான். கிச்சனில் ஆரம் எல்லாத்தையும் போட்டு ஊட்டிகிட்டு இருக்கான். இந்த கிச்சனில் எது எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, எங்கே தான் போச்சு இந்த பிளெண்டர் அப்படின்னு அங்கே ஃப்ரூட் கட் பண்ணிவிட்டு அந்த கத்தியை கையில் வச்சுட்டே தேட கீழே எங்கேயுமே இல்லை. சரி மேலே பார்க்கலாம் அப்படின்னு மேலே பார்க்க அவன் கபோர்டை ஓப்பன் பண்ணிட்டு பார்க்க அதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சரின்ட்டு அவன் கத்தியை அங்கே கபோர்டில் ஒரு ஓரமாக வச்சுட்டு அவன் தேடிட்டு இருக்கான். அந்த கத்தியோட மொனை ஆரமோட ஃபேஸை பார்த்த மாதிரி அப்படியே இருக்குது. அவ்வளோதாண்டா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரமே போட ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, பபாய். உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கடா. ஓகே பாய்.